பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கதிரை போயிட்டு பார்க்குறாங்க. கதிரை வந்து எஃப்ஐஆர் போட்டு லாக்கப்பில் தள்ளி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக லாயரை வர சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன இதுன்னு பேசிட்டுருங்க, நான் போய் கதிரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கதிரை போயிட்டு பார்க்குறாங்க. டே கதிரை, என்ன தாண்டா ஆச்சு, வாயை திறந்து சொல்லி தொலையேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த குமர்வேல் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான்ப்பா மாமாவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவன் செஞ்ச தப்புக்கு நீ ஏன்டா ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கணும், நான் இப்போவே போயிட்டு எல்லா உண்மையும் வெளியே வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் கதிரை இருந்துட்டு வேண்டாப்பா, இது நான் செஞ்சதாகவே இருக்கட்டும், மாமா கண்ணை முழிக்கட்டும், அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. குமரவேல் ஒரு பக்கம், பெரியப்பா மட்டும் கண்ணை முழிச்சு எல்லா உண்மையும் சொன்னால் நம்ம கதை ஆரோ கதை தான் அப்படின்ற மாதிரி குமரவேல் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. உங்களை கீழே பிடிச்சு தள்ளினது உங்கள் தங்கச்சி பையன் கதர் தானே சொல்லிட்டு குமரவேல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முத்துவேல் என்ன சொல்ல போகிறாரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி கதிர் வெளியே வரப்போகிறாரா, முத்துவேல் உண்மையை சொல்ல போகிறாரா, என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.